வந்தே மாதரம். இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் தகவல் சாரதி, ஜீவாத்மா, பரமாத்மா. சாரதி, பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதி. குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக இருப்பார். அவரது கரங்களில் 5 குதிரைகள் இருக்கும். அந்த 5 குதிரைகளும் குதிரைகளுக்கான அடையாளம் மட்டுமல்ல, அது ஐம்புலன்களின் அடையாளமாகும். ஒரு மனிதன் தனது ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டினை கடவுளிடம் சமர்ப்பித்து கடவுளை மையமாக வைத்து தனது வாழ்நாள் முழுவதும் தர்ம வழியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பாராயின் அவரது ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகும். அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவின் கைகளில் இருக்கும் 5 குதிரைகளுக்கான தத்துவமாகும். அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை யுத்தத்தில் மட்டும் தேரோட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சாரதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது வாழ்நாள் முழுவதும் தனது வாழ்விற்கான, தனது தர்ம பயணத்திற்கான சாரதியாக மனப்பூர்வமாக முழுவதுமாக இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்து அவரை சாரதியாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அர்ஜுனன் இறுதி வரை தர்ம வழியில் நின்று தர்மத்திற்காக என்றென்றும் யுத்தம் செய்தார். நாமும் கடவுளை நமது சாரதியாக ஏற்று நமது ஐம்புலன்களை அவரிடம் சமர்ப்பித்து நமது ஆத்மாவை ஜீவாத்மாவிடம் சமர்ப்பிப்போம். இந்த தேசத்திற்கும் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் என்றென்றும் தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஓம் ஜெய் ஹிந்த்.